எல்லோருக்கும் நண்பர்கள் இருப்பாங்க. ஆனால் நீ இருக்கணும்னு ஆசைப்படுற நண்பன் ஒருத்தன் இருப்பான். தோர்ந்து போய் நிற்கும் போதும் உலகமே வேடிக்கை பார்த்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க ஒரு கை வரும் பாருங்க, அதுதான் உண்மையான நட்பு. உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒருத்தர் இருக்காங்களா? அருண் ரொம்ப சாதாரண பையன். ஆனால் அவனோட உலகம் ரொம்ப பெருசு. ஏன்னா அங்கே அவன் நண்பன் கார்த்திக் இருக்கான். ஸ்கூலில் ஆரம்பித்து காலேஜ் வரைக்கும் ஒரே பெஞ்ச், ஒரே லஞ்ச் பாக்ஸ். ஏன், அவங்க வாழ்க்கையும் ஒன்றுதான். அருண் எப்பொழுதும் சைலண்ட். ஆனால் கார்த்திக் முன்னாடி மட்டும் அவன் வாய் ஓயாது. ஏன்னா அருணை சிரிக்க வைக்க கார்த்திக் ஒருத்தன் போதும். அருண் வீட்டில் பிரச்சனைனா அவன் ஃபோனில் வரும் ஃபஸ்ட்டு கால் கார்த்திக் கிட்ட இருந்து தான் இருக்கும். எதுக்கும் பயப்படாதடா, நான் இருக்கேன்னு சொல்கிற அந்த ஒரு வார்த்தை அருணோட பலமே. ஒரு நாள் அருணோட உலகம் அப்படியே இருண்டு போச்சு. எக்ஸாம் ஃபெயில், ஃபேமிலி ப்ரெஷர், எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைச்ச அந்த நிமிஷம் அந்த இருட்டு அறையில் உட்கார்ந்து நடுக்கத்துடன் கார்த்திக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனான். எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குடா. 5 நிமிஷத்தில் கார்த்திக் அவன் வீட்டுக்கே வந்துட்டான். கொட்டும் மழை, சுற்றி இரவின் இருள். ஆனால் அதையெல்லாம் பார்க்காமல் அவன் ஓடி வந்தான். அவன் கிட்ட இருந்து ஆக்ரோஷமான அவனோட அந்த ஒரு வார்த்தையில உடைஞ்சி போச்சு. அவன் கேட்டது ஒன்னே ஒன்றுதான், நீ போயிட்டா நான் யாரோட சிரிப்பேன்டா. அந்த ஒரு வார்த்தை அதுதான் அருணோட வாழ்க்கையை காப்பாத்துச்சு. ஒரு நிமிஷம் அவன் அப்படியே திகைச்சு நின்றான். தனிமை நினைச்ச அவனுக்கு அன்னைக்குதான் ஒன்று புரிஞ்சது. அந்த நிமிஷம் அவனோட பயம் எல்லாம் காணாம போச்சு. அவன் மனசுக்குள் சொல்லிக்கிட்டான், நான் மட்டும் இல்லை, என்னை நம்பி ஒருத்தன் இருக்கான். நண்பன் அப்படின்னா சும்மா பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு டைம் பாஸ் கிடையாது. உயிர் போக போற நேரத்துல கூட அந்த உயிரை தடுத்து நிறுத்துகின்ற ஒரு சக்தி, அதுதான் நட்பு. உங்கள் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு நண்பன் இருக்கானா? யோசிங்க. எனக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.